செல்வராகவன் லீட் ஆக்டிங்கில் டென்னிஸ் மஞ்சுநாத் அவர்கள் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் உருவான மனிதன் தெய்வமாகலாம் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த படமானது சன்னெக்ஸ் OTT ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. மூவி ரன் டைம் 2 hours and 5 minutes. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட்லைன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, சாலை வசதியே இல்லாத சின்ன கிராமத்தில் ஒரு நொங்கு வியாபாரியாக இருக்கார் செல்வராகவன். பல வருடம் கழிச்சு இவருக்கு கல்யாணம் ஆகுது. வாழ்க்கையில் இப்படியே இருக்க முடியாது, முன்னேறணுன்றதுக்காக அங்கங்கே கடனெல்லாம் வாங்கி நண்பர்களோடு சேர்ந்து பைபாஸ் சைடு ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு சைடு மைம் கோபி அதே ஊரில் ஒரு சின்ன தொழிற்சாலை ஒன்று வச்சுருக்காரு. கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறதோட அந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிற பெண்களுக்கு வட்டி கொடுத்துட்டு சம்பாதிச்சிட்ருக்காரு. தங்கிட்ட வட்டி கட்டாத பெண்ணுங்களோட தப்பான முறையில் பணத்தை வசூலிக்கிற மைம் கோபி. இப்படி இருக்கிற மைம் கோபி ஒரு நாள் செல்வராகவன் கடைக்கு சாப்பிட போகிறாரு. அவங்களுக்குள்ள பிரச்சனையும் ஏற்படுது. இந்த பிரச்சனை எந்த எக்ஸ்ட்ரீம் வரையும் போகுது அப்படின்றது தாங்க இந்த மனிதன் தெய்வமாகலாம். இந்த படத்தோட லாஸ்ட் 10 minutes செம்ம அக்ரெசிவாக அண்ட் ராஃபுல்லாக ரொம்பவே கிரவுண்டடாக எடுத்திருந்தாங்க. அந்த இடத்துல செல்வராகவனுமே அவரோட பீக் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. சாணி காகிதம்க்கு ஈக்குவலான ஒரு வைலண்ட் ஃபேஸை இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த 2 hours ஓடக்கூடிய படத்தில் ஒரே ஆறுதல் தரக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும்தாங்க. தென் என் கிரெடிட்டில் நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் போட்டு ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி செல்வராகவன் மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் இந்த மாதிரி ஒரு படத்தை எப்படி சூஸ் பண்ணாருன்னு புரியவே இல்லைங்க. இந்த படத்தோட பெரிய பிரச்சனையே தொன்று வரும் தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்த அதே கதைக்களமும் துளி கூட சுவாரஸ்யம் இல்லாத திரைக்கதையும் தாங்க. ஸ்க்ரீன் பிளே டெட் ஸ்லோவாக மூவ் ஆகுதுங்க. ஒரு சீனை உட்காந்து எழுந்திரிச்சு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரேம் விட்டு போகிற வரைக்கும் எடுத்து வச்சுருக்காங்க. யூஸ்வலாக ஆடியன்ஸ்க்கு ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வைப்பாங்க. பட் இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுக்கு வச்சாங்கன்னு சத்தியமாக புரியவே இல்லை. அண்ட் ரொம்பவே ப்ரெடிக்டிவ் ஸ்டோரியாக இருக்குது. ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம் இதான் ரீசன்னு. அதை வேறு பெரிய ட்விஸ்ட்டுன்னு இவங்க கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுறாங்க. அதை படம் ஸ்டார்ட்லேருந்து எண்டுக்கு முன்னாடி வரைக்கும் எந்தவித அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இல்லாமல் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க படம் மூவ் ஆகுது. தென் இவங்க படத்தோட கேரக்டரைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 80s 90s அதே வர ஹீரோ அண்ட் வில்லன்லாம் எப்படி இருப்பாங்களோ அதே டெம்ப்ளேட்டில் தான் இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் வில்லன் தான் அல்டிமேட்டு. மைம் கோபி பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க சேலையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு சரக்கு தம்முன்னு பழைய படங்களில் வர ஆனந்த்ராஜ் மன்சூர் அலிகானோட சிஷ்யப்புள்ளா மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது செல்வராகவன் த்ரூ அவுட் த ஃபிலிம் செட்டிலாக தான் வராரு. கிளைமேக்ஸில் மட்டும் அவரோட பீக் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துறாரு. ஹீரோயினாக வர குஷி ரவி முதல் படத்திலேயே அவங்களோட தரமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. மீம் கோபி பழைய படங்களில் வர வில்லன்களை ரீக்ரியேட் பண்ணி அதே வெறுப்பை சம்பாரிச்சிட்டு போகிறாரு. மற்றபடி மற்ற ஆக்டர்ஸ் எல்லாரும் டீசெண்டான ஆக்டிங்கே கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா பீக் கிளைமேக்ஸ், ஷாக்கிங் என் கிரெடிட்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா சேம் ஓல்ட் டெம்ப்ளேட் ஸ்டோரி, பொறுமையாக நடக்கிற காட்சிகள், சுவாரஸ்யமே இல்லாத ஸ்க்ரீன் பிளே, ப்ரெடிக்டிவ் ட்விஸ்ட் இதெல்லாம் தாங்க. ஓவராலாக ஒரு பீக் கிளைமேக்ஸ்க்காக பழைய ஸ்டோரியில் புது படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கோ அண்ட் வாட்ச் த போரிங் மனிதன் தெய்வமாகலாம். சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவிஸ் 5 out of 10. Thank you guys.